கொள்வதெல்லாம் விழும்போதெல்லாம் எழ வேண்டும் என்ற தத்துவத்தை வைத்து நான் என் நிகழ்ச்சியை துவக்குகிறேன். வீழும் போதெல்லாம் எழ வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வான், சர்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து மிக ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம். ஹிராவிலே வந்த ஹஜ்ரத் ஜிப்ரீலை 3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னால் இமாம் திருமதி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். 3 ஆண்டு காலம் இடைவெளிக்கு பின்னால் பெருமானார் வீதியில வர்றாங்க. ஒரு பார்வை மேல இருந்து ஒரு சத்தம் வருது. அங்க எங்கேயும் பார்க்கறாங்க, சத்தம் எங்க வருதுன்னு தெரியல. மேல பார்த்தால் அவர்கள் அரியாசனத்திலே இருக்கிறார்கள். வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அரியாசனம் அமர்ந்திருக்க கண்ட அன்னலார் ரொம்பவே பதறி போகிறார்கள். இமாம் திருமதி எழுதுவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் ரொம்பவே பதறி போனேன், வீட்டுக்கு வந்து என்னை போர்த்துங்கள் என்று இப்போதும் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹஜுர். இன்றைய நமது அடுத்த காலத்தின் வாழ்க்கைக்கு அடிப்படையை போட்டு தருகிறது திருக்குர்ஆனின் இந்த வரிகள், இந்த உயிரோட்டமான வசனங்கள். மிக பயங்கரமான காட்சியாக அன்னலார் அங்கே பார்த்தபோது அவர்களையே திடுக்கமாக்கி வைத்த அந்த காட்சி. அன்னலார் போய் போர்வை போர்த்த சொல்லி போர்த்தி படுத்த போது அல்லாஹ் சொன்னான், போர்வை போர்த்தியவர்களை எழுந்திரியுங்கள் என்று சொன்னான். போர்வை போர்த்தியவர்களை எழுந்திரியுங்கள். கும் ஃபஅன்திர், உங்கள் பணியை தொடருங்கள் என்றான். சமூகத்தை வழிநடத்துகிற பணியை, தவறு செய்தவர்களை அச்சமூட்டி சரியாக்குற பணியை, அல்லாஹ்வினுடைய கடமைகளை மக்களை சரியாக்கி கொண்டு அவர்களை அதன் பக்கம் திருப்பும், உங்கள் அறப்பணி தொடரட்டும் என்று சொல்லி அல்லாஹ் அன்றாட நிகழ்வுகளை சொல்கிறான். கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், உங்கள் ரப்பை எப்போதும் நீங்கள் துதிபாடுங்கள், புகழுங்கள். வஸியாபக ஃபதஹிர், உங்க அன்னைக்குள்ள வேலை, உங்க துணிமணியை துவையுங்கள், உங்க பணி தொடரட்டும் என்கிறான். இதில் 1000 பொருள்கள் இருக்கிறது. இங்கே வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நம்மை அதிர்ச்சிப்படுத்துகிற நிகழ்வுகள் நடக்குமோ அதில் வீழ்ந்து போய்விடக்கூடாது, அதில் மாண்டு போய்விடக்கூடாது, முடங்கி போய்விடக்கூடாது. அடுத்த பணியில் அடுத்த காலத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிறுத்தி சொன்னான். அல்லாஹ் போர்வை போர்த்தது போதும், எழுந்திரியுங்கள், பணியை தொடருங்கள் என்கிறான். எனவே இந்த பயத்திலிருந்து இந்த சமூகம் மிக விரைவில் மீள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது பணிகள் தொடர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. மஸ்ஜிதுகளும் இது போன்ற வணக்க ஸ்தலங்களும் மிக சீக்கிரமாக திறக்கப்பட்டு அவன் துதிபாடப்படுகிற நசீபை ஏற்படுத்துவானாக. இங்கே நம்முடைய பணிகள் தொடர வேண்டும். நாம் எடுத்து வைக்கிற பாதை, இனிமேல் இந்த நாட்டில் நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெரிய பாதிப்புக்கு பின்னால் மீண்டும் நாம் நம்முடைய பயணத்தை தொடரப் போகிறோம். இங்கே நான் சொல்கிற செய்தியை நீங்க எல்லாரும் உள்வாங்கிக்கிறேன். வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த விலை முடிக்க முடியாத கிஃப்ட். வாழ்க்கைக்கு நிகரான இன்னொரு அருட்கொடை இல்லை. எத்தனை கொடுத்தாலும் வாழ்க்கையை ஒருவரால் கொடுக்க முடியுமா? வாழ்க்கைக்கு நிகரான ஒரு அருட்கொடை உலகத்தில் இல்லை. யாரும் யாருக்கும் ஒரு வினாடி வாழ்கிற வாய்ப்பை வழங்க முடியாது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெகுமதியும் கிஃப்டும் நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்பதை நாம் எப்படி அமைக்க வேண்டும்? வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த அந்த மதிப்பில்லாத, விலை மதிப்பில்லாத வாழ்க்கையை ரசித்து வாழ பழகணும். ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியையும் ரசிக்கணும். நாம் போடுற ட்ரெஸ்ஸை நான் ரசிக்கணும், என்னுடைய முகத்தை ரசிக்கணும், என்னுடைய அடுத்த பணியை ரசிக்கணும், என் குடும்பத்தை ரசிக்கணும், வாழ்க்கையை ரசிக்க பழகணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அன்னை ஆயிஷா சொல்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடிக்கு முன்னால போய் உட்கார்வார்களே, ஆனால் ரொம்ப நேரம் கண்ணாடியை பார்த்து தங்கள் அழகை ரொம்பவே அவர்கள் ரசிப்பார்கள். தன் அழகை பார்த்து அல்லாஹ்வை ரொம்ப நன்றியோடு புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியானால் ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பது அலுப்பு தட்டக்கூடாது. இது என்ன வாழ்க்கை? வாழ்ந்து என்ன ஆக போகுது? வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்?
வாழ்க்கையில் சோதனைகளை கூட ரசிக்க பழகினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர்கள். கஅப் இப்னு மாலிக் சோதிக்கப்படுகிறார். அன்றைய சோதனையில் மிகப்பெரிய சோதனை. திருக்குர்ஆன் அந்த வரலாறை சொல்லும். இமாம் புகாரி அந்த வரலாறை குறித்து எழுதுவார். அந்த சோதனை குறித்து பேசுகிற கஅப், அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொன்னான், வலாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், விசாலமான பூமி கூட அந்த மக்கள் அந்த சோதனை சந்தித்த போது அந்த பூமியே நெருக்கடியானது. விசாலமான பூமியும் அவர்களுக்கு நெருக்கடியானது என்று சொன்னான் அல்லாஹ். அத்தனை பெரிய சோதனை. அந்த சோதனையை குறித்து கஅப் இப்னு மாலிக் சொல்லும் ஒரு செய்தி இமாம் புகாரி பதிவு செய்வார். அல்லாஹ் என்னை சோதித்தான், அஹ்ஸன இப்திலா, மிக அழகாக சோதித்தான் என்பார். என்னை ரப்பு சோதித்தான். எத்தனை அழகிய சோதனை தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சோதனை எனக்கு நடந்தது. ஆனால் அந்த சோதனையில் எத்தனை அழகு இருக்கிறது. அல்லாஹ் நாம் ரசிக்க தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும். இன்பத்தை ரசிப்பதை போல் துன்பத்தையும் ரசிக்க பழகியவர்கள் சஹாபிகள். எனவே எந்த சூழலிலும் அவர்கள் முடங்கவில்லை, எந்த சூழலிலும் அவர்கள் வீழ்ந்து விடவில்லை. வீழ்ந்த போதெல்லாம் எழுந்திருக்க நபி அவர்கள் பழக்கி தருவார்கள். ஆனால் சோதனைகளும் அவர்களை ஒரு மூலையில் முடக்கவில்லை. அவர்களின் நல்ல பணிகளுக்கு அவைகள் தடங்களாக இருக்கவில்லை. சோதனைகளிலும் அல்லாஹுவை ரசித்து பார்க்கிற வாழ்க்கையை அன்னலார் கற்றுக் கொடுத்தார்கள். சோதனையிலும் அல்லாஹுவை ரசித்தார்கள். அவன் கொடுத்த சோதனை தான் எத்தனை அழகு என்று சொல்கிற அந்த பெருமிதம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மனித உலகத்தை உருவாக்குகிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே எடுத்து வைக்கிற அடுத்த ஒவ்வொரு எட்டுக்களும் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும். வெற்றியை நோக்கிய பயணம். வாழ்க்கை நெடுகிலும் வெற்றி பெறணும். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியாளனாக எங்கே நின்றாலும் வெற்றி பெறணும். நான் செய்கிற பணியில் வெற்றியாளனாக கருதப்படணும். என் குடும்ப வாழ்க்கையிலே நான் வெற்றியாளன் என்ற பெயருக்கு சொந்தமாகணும். என் சமூகத்தில் நான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படணும். வாழ்ந்தோம் மறைந்தோம் என்ற பெயர் எழுதப்பட விடக்கூடாது. வாழ்ந்தோம் மறைந்தோம் என்ற பெயர் எழுதப்படக்கூடாது. வாழ்ந்தோம் மறைந்த பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதற்காக நாம் வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரம் படைத்தார்கள். சரித்திரம் படைத்தவர்களை உருவாக்கி தந்தார்கள். வரலாற்றின் வரிகளை சஹாபிகள் சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். எனவே நாம் வெற்றியாளர்களாக நம்மை ஒவ்வொரு இடத்திலும் ஆக்கணும். வாழ்க்கையின் பாதைகளில் நம்ம கால் வச்சா நம்ம தொடங்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கெல்லாம் வெற்றியின் ரகசியம் என்பதை நான் சிலதை இங்கே குறிப்பிடுவேன். இன்னைக்கு சமுதாயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லையும் உடைஞ்சு போய் தோந்து போய் இனிமேல் நம்ம வாழ்க்கையே அப்படி முடிஞ்சு போச்சு, ஸ்தம்பிச்சு போச்சு நினைக்கிற அளவிற்கு உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தான் அல்லாஹ் அவன் நினைத்த போது. ஆனா ஒன்னு நான் தெளிவா சொல்வேன், இந்த செய்தியை நம்ம சூஃபிகளும் ஞானிகளும் சொன்ன செய்தி. ஜோ குச் பி மிலா ஹை ஓ துஜ்சே மிலா ஹை, எதுவெல்லாம் எனக்கு நீ தந்தாயோ, எதுவெல்லாம் எனக்கு கிடைத்ததோ அதுவெல்லாம் உன்னாலேயே கிடைத்தது. எதுவெல்லாம் கிடைத்ததோ அது உன்னால் கிடைத்தது. எத்தனை அழகான பாடத்தை நமது சூஃபிகள் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஜோ குச் பி மிலா ஹை ஓ துஜ்சே மிலா ஹை, எதுவெல்லாம் கிடைத்ததோ அது உன்னால் கிடைத்தது. நடந்த எந்த ஒன்றுக்கும் அறிவியலையோ வானத்தையோ புவியையோ மனிதர்களையோ காரணமாக்கினால் அது நமது பலகீனம். எது நடந்ததோ உன்னால் நடந்தது, எது கிடைத்ததோ உன்னால் கிடைத்தது. நமது சூஃபிகள் கற்றுக் கொடுத்த தத்துவம். அவர் ஜோ குச்பி மிலாகா மிலேகா ஓ துஜிசே ஹி மிலேகா, எது இனிமேல் கிடைக்க இருக்கிறதோ அது உன்னால் தான் கிடைக்க இருக்கிறது. எதுவெல்லாம் கிடைத்ததோ அது உன்னால் கிடைத்தது. எதுவெல்லாம் இனிமேல் கிடைக்க இருக்கிறதோ அது உன்னால் தான் கிடைக்க இருக்கிறது. இந்த தத்துவத்தை இதயத்தில் சுமந்து நமது பயணத்தை துவக்க செய்வானா. இப்ப நம்ம போய் ஒன்றும் செய்ய போறது இல்லை. விரிந்த உள்ளத்தோடு இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பகையை சம்பாதிச்சிடக்கூடாது. நல்ல விளங்கிக்கங்க, பகையை சம்பாதிக்க கூடாது.
கடைசி வரைக்கும் வெற்றி பதிக்கணும்னு சொன்னா, வெற்றி கனிகளை எடுக்கணும்னா நம்ம எதிரிகளை சம்பாதிக்க கூடாது, பகைகளை சம்பாதிச்சிடக்கூடாது, விரோதங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. எல்லோரிடத்திலும் கனிவான வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும். பல நேரங்களில் வெற்றி என்பது நல்ல துஆக்களை கொண்டும் கிடைத்து விடுகிறது. பல நேரங்களிலே வெற்றி என்பது நல்ல துஆக்களை கொண்டும் கிடைத்து விடுகிறது. மக்களின் மனதை குளுமைப்படுத்துபவர் எந்த காலத்திலும் வாழ்க்கையில் நஷ்டமடைவதில்லை. அல்லாஹ் நம்மை எப்போதும் மற்றவர்களை குளுமைப்படுத்தி வாழ தௌஃபீக் செய்வானாக. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 போராட்டங்கள் இருக்கும். ஆனால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதில் மாத்திரம் தயக்கம் காட்டக்கூடாது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதில் பின்வாங்கிவிடக்கூடாது. மற்றவர்களை நாம் படுத்தும் சந்தோஷங்கள் நமது வெற்றிகளை பல நேரங்களில் தீர்மானிக்கிறது. சங்கை மிக்கவர்களே, எனவே சில பகுதிகளை மாத்திரம் இங்கே நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன். வெற்றியினுடைய அடிப்படைகள் என்னாண்டு விளங்கிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஒன்று செய்துட்டாலும் ஒரு திருப்தி பெறுறதில்லை, அவங்க வாழ்க்கையை கொண்டு அவங்க திருப்தி பெறுறதில்லை. நான் எல்லாம் ஒரு மனுஷனா நடமாடுறதுக்கே தகுதி இல்லைன்னு தன்னை தாழ்வா நினைச்சு பேச நிறைய பேர் இருக்காங்க. நம்மெல்லாம் எதை வச்சாலும் அது சரிபடாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எனக்கு எந்த காலத்திலையும் விமோச்சனம் இல்லை நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் தாழ்வுபடுத்தவே வேண்டாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலத்திலும் உங்களது பார்வை எவ்வளவு விசாலமோ அப்படி அல்லாஹ்வும் விசாலமாக நடப்பார். எப்படி நீங்கள் உங்களை உயர்த்த நினைக்கிறீர்களோ அப்படி அல்லாஹ்வும் உங்களோடு இருப்பான். நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டால் அவனும் அப்படியே ஆக்கி விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். நம்மை தாழ்த்துறது எங்கன்னா அல்லாட்ட போய் சொல்லணும், ரப்பே நான் இந்த தகுதியும் உள்ளவன் இல்லைன்னு சொல்லணும். நம்மள்ட்ட அதில் ஒரு பெரிய பெருமை இருக்குது. மக்கள்கிட்ட சொல்றது நம்மை மாதிரி யாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் அல்லாட்ட சொல்லணும், நான் எந்த தகுதியும் இல்லை, நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க ஒரு கட்டத்தில் துவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹும்ம அஷ்கு இலைக்க லோஃப குவதி ஒகில்லத ஹைலதி ரப்பே, என் சக்தி எல்லாம் பலகீனமாகி விட்டது யா அல்லாஹ், என் தந்திரமெல்லாம் குறைந்து போய்விட்டது யா அல்லாஹ், வஹவானி அலன்னாஸ், மக்கள் பார்வையில் நான் ரொம்பவே ரஹ்மானே எப்படி ஆகிவிட்டேன், ரொம்பவே நான் சாதாரணமாகிவிட்டேன், நான் ரொம்ப பலகீனமாகிவிட்டேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு உணர்த்துகிறார்களா இல்லையா? அப்போ மக்கள்கிட்ட போய் எப்பவுமே நம்மளை பெருமைப்படுத்திலாம் பேசக்கூடாது. அல்லாட்ட போய் நம்மை தாழ்வுபடுத்தணும். ஆனால் மக்கள்கிட்ட நம்ம தாழ்வுபடுத்தக்கூடாதுங்கிறான். எனக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, என்னால் எல்லாம் வாழ முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, நான் என்னத்தை போய் சாதிக்க போறேன்னு நினைக்கக்கூடாது. இது அல்லாஹ்ட்ட சொல்லணும், நான் ஒன்றும் சாதிக்க முடியாதுண்டு. ஆனால் சாதிப்பதற்கான திட்டங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வெற்றியை நோக்கி நாம் போகிற பாதைகளின் முதல் படிக்கட்டே ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானம் இழக்காமல், அவசரப்படாமல், எப்போதுமே பரபரப்பாகாமல் அமைதியோடு காரியங்களில் போய் ஈடுபடணும். எந்த காரியத்திலையும் நிதானம் இருக்கணும், அவசரப்படவே கூடாது. நிறைய பேருக்கு வெற்றி தீர்மானிக்கப்பட்ட பின்னால அவசரத்தால இழந்திருக்கிறான். வெற்றி தீர்மானிக்கப்பட்ட பல பேர் அவசரத்தால் வெற்றி இழந்திருக்கிறான். கடைசி நேரத்தில் பரபரப்பாகி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறான். நான் எல்லோருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும் நிதானம் இருக்கட்டும். அவசரம் கூடாது, பரபரப்பாக கூடாது. அமைதியோடு நிதானத்தோடு எடுத்து வைக்கிற எட்டுக்குள்ளால் என் வெற்றி பின்னப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவசரம் இல்லாமல், நிதானமாக, பரபரப்பு இல்லாமல் அமைதியாக எடுத்து வைக்கிற என் வாத அடிகளுக்கு கீழால் என் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால வாழ்க்கையில் அவசரம்லாம் கூடாது. எந்த அளவுக்கு ஷரியத்து சொல்லுதுன்னா, வணக்கத்தில் கூட அவசரப்படாதுங்குது, அல்லாவே கிடைக்க மாட்டான்ங்கிறது. வணக்கத்தில் கூட அவசரப்படாதே, வணக்கம் முழுமை பெறாது. வணங்குறது அவன் கிடைப்பதற்கு, அவன் அன்பு கிடைப்பதற்கு, அவன் பொருத்தம் கிடைப்பதற்கு.
அவன் பொருத்தம் கிடைக்கிற வணக்கத்தில் கூட அவசரம் வேண்டாம். தொழுகைக்கு நீங்கள் அமைதியாக வாருங்கள். அலைக்கும் பிஸ்ஸக்கீனா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப நிதானமாக பள்ளியை நோக்கி பயணியுங்கள் என்கிறார்கள். ஓடி வர வேண்டாம். மூச்சலைக்கு ஓடி வந்து அந்த தக்பீரை பிடிக்க வேண்டாம்னாங்க. இமாம் குனிய போறார், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் அவரை போய் ருக்கூல பிடிச்சா அந்த ரக்காத்து கிடைச்சிக்கிட்டுமே வேண்டான்னு நாங்கள் பெருமானார். அவர் ருக்கூலேருந்து எழுந்திருச்சிட்டா உனக்கு ஒரு ரக்காத்து போனாலும் நீ திரும்ப எழுந்திருச்சு அதை நிறைவேற்றிக்கொள், அதற்காக ஓடி வந்து அதை பிடிக்க வேண்டாம். மூச்சியலைக்கு ஓடி வந்து அவசரப்பட வேண்டியதில்லை என்கிறார்கள். அந்த ரக்காத்து தப்பி போகும் என்றிருந்தாலும் பரவாயில்லை என்கிறார்கள். கொஞ்சம் முந்தி வந்து விடு, எதற்கு அவசரம்? திருக்குரான் ஒரு வரலாறை சொல்லி காட்டும். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அனுமதி எப்படி? உங்கள் உம்மத்தில் இத்தனை பேரை, உங்கள் சமூகத்தில் இத்தனை பேரை அழைத்து வாருங்கள் என்றான் அல்லாஹ். சமூகத்தை அழைச்சிட்டு போறதுன்னா அது பெரிய விஷயம். 4 பேர் ஒன்று சேர்ந்தா இன்னும் 4 பேர் அப்பந்தான் வேற வேலையில் இருப்பாங்க. ஒரு 40 பேரை கூட்டு போகணும்னா டயத்துக்கு போய் சேர முடியாது. 30 பேர் ரெடி ஆகிடுவாங்க, 10 பேர் ரெடி ஆக மாட்டாங்க. நம்ம ஹஜ்ஜிலெல்லாம் நிறைய இந்த அனுபவங்களை பெற்றிருக்கோம். காலையில் 7 மணிக்கு தவாஃபுக்கு போகணும்னு சொல்லிட்டா ஒரு 30 பேரை ஒன்றாக்கி கூட்டு போகலான்னு நினைப்போம். ஆனால் ஒரு 15 பேர் இருப்பாங்க, இன்னும் 15 பேர் காணா போயிடும். அவங்கள தேடிட்டு வரதுக்குள்ள இதில் 5 பேரை காணா போயிடும். அதிர்த்து அவங்கள பார்க்கத்தானே போயிருக்காங்கன்னு இவர் வெளியில் போயிடுவார். ஆக அந்த 30 பேரையும் சேர்க்கணும்னா காலையில் 8ன்னா 9 ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு போகிறது பெரிய வேலை. ஆனால் அல்லாஹ் சொன்னால் உங்கள் சமுதாயத்தை சேர்த்துட்டு வாங்கங்கிறான். பார்க்குறாங்க, ஒன்று சேர்றாங்க. சில பேர் இல்லை, சில பேர் வர்றாங்க. நபி பார்த்தாங்க, எப்படியும் பின்னால் வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இதை சொல்லி காட்டுவான். மூசா நபி குறித்து சொன்னான் அல்லாஹ், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்கங்கிறான் அல்லாஹ். கேட்கான், லிமா அஜ்ஜலக அன் கௌமிக யா மூசா, உங்க கூட்டத்தார்களை விட்டுட்டு இவ்வளவு அவசரமா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டான் அல்லாஹ். அவங்க சொன்ன பதில் ரொம்ப பொருத்தமான பதில். வாஜில்து இலைக்க ரப்பி லித்தர்லா, ரப்பே அவசரப்பட்டேன் நான், ஏன் தெரியுமா? உன் திருப்தியும் பொருத்தமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, உன் பொருத்தம் வேணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு வந்தேங்கிறாங்க. அஜில்து இலைக்க ரப்பி லித்தர்லாங்கிறாங்க, உன்னுடைய திருப்திக்காக அவசரப்பட்டு வந்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னா கது ஃபத்தன்னா கௌமக், நீங்க திருப்திக்காக தான் அவசரப்பட்டீங்க, அவசரப்பட்டதனால் உங்க சமுதாயத்தை சோதித்து விட்டேன்கிறான். உங்கள் சமூகத்தை சோதித்தேன், அவங்க ஒருத்தரும் வரல. உங்கள் சமூகத்தில் யாரும் வரவில்லை. நபி இங்கே வந்த பின்னால் அவங்கள அல்லாஹ் பிடிச்சு வச்சுட்டான். நமக்கு ஒரு பாடத்தை தஃசீரிலே பெருமக்கள் எழுதுவார்கள், புனிதமான காரியங்களுக்கு கூட அவசரப்படுறது அல்லாவே பிரியப்படுறது இல்லை. வாழ்க்கையில் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க, நிதானத்தோடு எடுத்து வைக்கிற எட்டுகளில் நமது வெற்றி பின்னப்பட்டு இருக்கிறது. அவசரங்களும் பரபரப்புகளும் பல நேரங்களில் வெற்றியை கூட தோல்வியாக மாற்றி விடுகிறது. அது மார்க்கம் சார்ந்தவைகள், வாழ்வாதாரம் சார்ந்தவைகள், குடும்பம் சார்ந்தவைகள், என் ரப்பை நெருங்குவதற்கும் அடைவதற்குமான வழிகள் அத்தனையிலும் அவசரத்தை மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதையும் இங்கே நான் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் நம்ம எல்லாரும் எப்போதும் ரொம்ப நிதானமாக நம்ம வாழ்க்கையை துவங்குவதற்கும் செயல்படுவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. குடும்ப விஷயத்துல எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டுட்டோம்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நேரிடும். அதனால் எப்பவும் எல்லா விஷயத்திலையும் நாம் நிதானத்தை கொண்டு வெற்றியை நோக்கி இந்த பயணம் இருக்க வேண்டும் என்று அதன் அடிப்படை செய்தியை சொல்லி அடுத்து சொல்வேன். இந்த நிதானத்தை கொண்டு நாம் துவங்குகிற நமது காரியங்களில், நிதானத்தை கொண்டு நாம் துவங்குகிற இந்த காரியங்களில் எந்த விஷயமா இருக்கட்டும், மார்க்க தொடர்புல இருந்து அல்லாஹ்வை அடைவதற்கு வரைக்கும் முயற்சி முக்கியமானது. முயற்சி முக்கியம். முயற்சி செய்யாமல் எதிலையும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. வெற்றிக்கான வழிகளை தேடிய பல பேரை நீங்கள் பாருங்கள், முயற்சி இல்லாமல் யாரும் வெற்றி பெற்றதில்லை. அதுவும் தொடரான முயற்சி இருக்கான். அல்லாஹ் திருக்குரானிலே வழிகாட்டுவான். சாலிஹீன்களின் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கும். தொடரான முயற்சி. நம்மால முடியலங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதான். என்னால முடியலன்னு சொல்லக்கூடாதான். அதான் பெருமானார் பாதுகாப்பு தராங்க. அவுது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல் ரப்பே, முடியாத நிலைக்கு நான் ஆளாகுவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அந்த நிலை வரக்கூடாது. என்னால முடியாதுங்கிற ஒரு கட்டம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றது, எங்க மாணவர்களுக்கு சொல்றது, எங்க மாணவர்கள்ட்ட நான் சொல்றது, நான் இதுவரைக்கும் எடுத்து பார்த்த கிதாபுகளின் பெயர்களை என்னாலேயே ஞாபகப்படுத்த முடியவில்லை என்பேன்.
நான் எடுத்து பார்த்த கிதாபுகளின் பெயர்களை என்னாலேயே ஞாபகப்படுத்த முடிவதில்லை. காரணம், நான் பார்த்து கொண்டே இருப்பேன். எந்த ஒரு நேரத்திலும் முடியாதுங்கிற கட்டத்துக்கு வர்றது இல்லை. கொஞ்சம் உடல் அலுப்பா இருந்தாலும் நான் நியத்து வைக்கிறது, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தை குறைச்சி பார்ப்போண்டு. பார்க்காம இருக்கிறது இல்லை, ஒரு அரை மணி நேரம் குறைப்போம், அரை மணி நேரத்தை குறைச்சி பார்க்கணும்னு எடுப்பேன். உள்ளே சென்றால் இன்னும் அரை மணி நேரம் கூடிடும். தொடர் முயற்சி அது நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். அந்த முயற்சிக்கு பின்னால நம்பிக்கை இருக்கணும். முயற்சி செய்யணும், தொடரான முயற்சி செய்யணும். என்னால் முடியாதுங்கிற இடத்தை விட்டு நம்ம கடந்துடணும். நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், தொழில் சார்ந்தவைகளா இருக்கட்டும், வாழ்க்கை சார்ந்தவைகளா இருக்கட்டும், வணக்கம் சார்ந்தவைகளா இருக்கட்டும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் நம்மள்ட்ட பையத்தானவர், அவர் சொல்றார், ஹஜ்ரத் துவா செய்யுங்க, எல்லாம் செய்கிறேன், தஹஜ்ஜத் முடிகிறதே இல்லைன்னார். தஹஜ்ஜத் நான் சொன்னேன், ஹஜ்ஜார் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க என்ன. அப்புறம் அடுத்த நாள் சொன்னார், ஹஜ்ரத் கொஞ்சம் முயற்சி செய்தேன், எப்படியாவது எழுந்திருக்கணுண்டு. இன்னைக்கு சுபு கலா இல்லாமல் கிடைச்சிக்கிட்டுன்னார். அப்போ தான் விளங்குது இத்தனை நாள் சுபு கலாவா போயிருக்குண்டு. இத்தனை நாள் சுபு கலாவா போயிருக்கு. இன்னைக்கு தஹஜ்ஜத்துக்கு எடுத்த முயற்சியுடைய பரக்கத்து சுபு கலா இல்லாமல் கிடைச்சிச்சுன்னார். இங்கே நான் சொல்லும் செய்தி உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் அன்பர்களே. வாழ்க்கையிலே முயற்சி என்பது முடியாதுங்கிற கட்டத்தை தாண்டும் போது தான் அந்த முயற்சி வெற்றியை தரும். நம்மளால முடியாதுங்கிற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இபாதத்து விஷயத்தில் முயற்சி செய்யுங்கள். தஹஜ்ஜத் எழுந்திருத்தே தீரணும். அல்லாஹ் நசீபாக்கி தருவான். நம்ம சாலியங்கள் கேட்ட துவா ரொம்ப முக்கியமானது. அல்லாட்ட கேட்டாங்களாம், எப்போ எழுந்திருக்கணும்னு கேட்டாங்க. எப்போ எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அலாரம் வச்சுட்டு படுக்கிறது, அது கரெக்டாக அடிக்க தான் செய்யும். காலையில் எழுந்து சொல்லுவா, இன்னைக்கு அலாரமே அடிக்கலன்னு. அதை அடிச்சிச்சு, அதுக்கு மேலே இவர் ஒரு அடி அடிச்சார், அது அமைதி ஆயிட்டு. அலாரம் அடித்தது, தூக்கத்தில் அதை அடிச்சா அது அமைதி ஆகிடும். ஆனால் நிறைய பேர் காலையில் வந்து அலாரம் அடிக்கலம்பாங்க. ஆனால் சாலிஹீங்கள் அலாரம் வச்சதில்லை, அழகான துவாவை கேட்டாங்க. வபாசினி அஹப்பசாத்தி இலை, ரப்பே படுக்கிறோம், தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கணும், எப்போ எழுந்திருக்கணும், எந்த நேரத்தில் நாங்கள் எழுந்திருச்சு நிற்கிறது உனக்கு பிரியமோ அந்த நேரத்தில் நீ எழுப்பி விட்டு விடு. நான் எப்ப எழுந்திருத்து நிற்பது உனக்கு பிரியமோ அப்ப எழுந்திருச்சு நான் நிற்பதற்கு தௌஃபீக் செய். இந்த துஆவை நான் டெய்லி கேட்டுட்டு படுக்கிறேன். நான் இன்னைக்கு 4க்கு எழுந்திருப்பேன், ஒரு நாள் 3:30க்கு எழுந்திருக்கிறேன், ஒரு நாள் 2:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எப்ப முழிப்பு வந்ததோ அப்ப எழுந்திருத்து விடுவது. வீட்டில் கூட கேட்பாங்க 2:30 தான் ஆச்சு. நான் சொல்வேன் நேரம் வச்சு நான் தொழுகிறது இல்லை, அல்லாட்ட கேட்டிருக்கிறேன், அஹப்பஸ்ஸாத்தி இலை, உனக்கு பிரியமான நேரத்தில் எழுப்பி விடுண்டு. இன்னைக்கு அல்லாஹ் 2:30 மணியை பிரியப்பட்டிருக்கிறான். ஒரு நாள் 4:30க்கு எஞ்சிப்பேன், ரொம்ப லேட் ஆயிட்டேன்பாங்க. இன்னைக்கு அல்லாஹ் 4:30க்கு தான் பிரியப்பட்டிருக்கிறான். என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டு அவனிடத்தில் நான் ஒப்படைக்கிற போது நான் வெற்றி பெறுகிறேன். முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு தளம், மிகப்பெரிய ஒரு சக்தி. மறந்து விடாதீர்கள். சோம்பேறித்தனம் வாழ்க்கையை பல கோணங்களிலும் வீழ்த்திவிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நம்ம பிள்ளைங்கள் நேற்று ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா ஆன்லைன் கிளாஸுக்காக காதில் எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் உட்காந்து இருக்கிறாங்க, ஹெட்ஃபோன்லாம் மாட்டி தான் இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தரையும் காணல, அங்கே ஏதோ வேற ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. கிளாஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு சீரியலுக்குள்ளே கவனம். இன்றைக்கு அதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் கல்வியின் மீது குறைந்திருக்கிறது. அதுவும் படுத்துக்கொண்டே. சோம்பேறித்தனம் உடையவர்களால் வெற்றி பெற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், ரப்பே பலகீனம் என்பதும் முடியாமை என்பதும் சோம்பேறித்தனம் எனக்கு வரக்கூடாதுன்னு துஆ செய்தாங்க. இங்கே முயற்சியோடு ஒரு பெரிய செய்தியை நான் சொன்னேன், நம்பிக்கை இருக்கணும். முயற்சி செய்யணும். நம்மளாம் முயற்சி தான் முடியுமா? முயற்சி செய்வோம், என் ரப்பு தருவான், நம்பிக்கை வரணும், நம்பிக்கை குறையக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, அலா துரிஹுனி மின் தில் ஹலசா. இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சியாக இதை பதிவு செய்வாங்க. தில் ஹலசாங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல பெரிய அசம்பாவிதங்கள் நடக்குது, ஷரியத்துக்கு புறம்பானவைகள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அந்த தில் ஹலசா பகுதியில் ஷரியத்துக்கு புறம்பான காரியங்கள் நடக்குது, அதில் இருந்து நமக்கு கொஞ்சம் ராகத்து வேணுமே, அதை நிறுத்துவதற்கும் அங்கே போய் அந்த பணியை சரியாக்குவதற்கும் அந்த தீமைகளை களைவதற்கு யார் தயாருன்னு கேட்குறாங்க. குறிப்பா ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜிலியை கூப்பிட்டு கேட்குறாங்க, அலா துரீஹுனின்னு கேட்டாங்க, நீங்க போக முடியுமான்னு கேட்குறாங்க, நீங்க எனக்கு அங்கே ராகத்தாக்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, என்ன செய்ய போறா ஜரீருண்டு. என்ன காரணம்? ஜரீர்கிட்ட ஒரு பலகீனம் இருந்துச்சு,
குதிரையில ஏறியாச்சுன்னா கொஞ்சம் தொலைது கூட போக முடியாது, கீழே விழுந்துருவார். வாகனத்திலே ஸ்தரமாக இருக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு எப்போதும் கிடைத்ததில்லை. ஆனா பெருமானார் கூப்பிட்டு சொன்ன செய்தி இது. முகாத்தப் வாஹிதுன்னு எழுதுவாங்க. அல்லா துரிஹுனி, நீங்க எனக்கு இந்த ராகத்தை தரணும். தில்ஹலசால இருந்து அங்கே நடக்கிற தீமைகளை களைந்தெடுக்க முடியுமா என்று கேட்டபோது ஜரீர் இப்னு அப்துல்லா ஃபஅஜாப ரசூலல்லாஹ், நான் போறேன்டாங்க. எங்க முடியாது, நீண்ட தூரம் பயணம் செய்யணும், ஒரு பெரிய படையை கூப்பிட்டு போகணும், தலைமை தாங்கி போகணும். இவர் வாகனத்திலேயே இருக்க மாட்டார். 5 நிமிஷம் வாகனம் போனா கீழே விழுந்து விடுவார். கொஞ்சம் வேகமா குதிரை போனா இவரால் அந்த குதிரையில நிலைத்திருக்க முடியாது. ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது ஆம் நாங்க முடியும்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்கங்கறாங்க. ஒரு கூட்டத்தை தயார்படுத்தி இவங்க தலைமையில் அனுப்புற போது பக்கத்தில் மெதுவா வந்தாங்க. நாயகமே, என்ற ஒரு பலகீனம் இருக்குது. இன்னி லாஸ்புத் அலல் கைல், குதிரைக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, ஏறினா விழுந்துருவேன். சில பேர் இந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பத்தில் பழகிற போது விழுந்து அழுந்திருப்பாங்க. விழுந்து எழுந்திரிச்சவங்க தான் வெற்றி பெற்றாங்க. நம்ம ஏறுனா விழுந்துருவோமே நினைச்சவங்க இன்னைக்கும் ஓட்டாம தான் இருக்கிறாங்க. நான் குதிரையில இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை, விழுந்து விடுவேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஃபதரப பியதிஹி அலா ஸத்ரிஹி, ஒரு அடி அடிக்கிறாங்க நெஞ்சில. அல்லாஹும்ம ஸப்பித்ஹு வஜஅல்ஹு ஹாதிய மஹ்தியா, அல்லாஹ் இவரை வாகனத்தில் தரிபடுத்தி வைப்பாயாக, இவரை நேர்வழி பெற்றவராக மற்றவர்களுக்கு நேர்வழி தருபவராக ஆக்கி வைப்பாயாக என்ற ஒரு அற்புதமான துவா செய்து அனுப்புறாங்க. வரலாறு என்ன சொல்லும் தெரியுமா? ஹதரத்து ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜிலி முயற்சி செய்கிறார். அந்த முயற்சிக்கு மேலால் நம்பிக்கை வைத்தார். பெருமானார் போக சொல்றாங்கல்ல, நம்ம போறோம்னு சொல்லிட்டா நிச்சயமா போயிடலாம் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் பரக்கத் அவர் சொல்றார். அதுக்கு பின்னால என் லைஃப்ல குதிரையில ஏறிட்டேன்னா என்ன முந்தி யாரும் போக முடியாது, யாராலும் என்னை முந்த முடியாது. குதிரை போட்டி வைத்தால் நான் முதன்மை, எனக்கே வெற்றி. ஒலா அக்கவானில் கைல், நான் கீழே விழுறதும் இல்லை, என்னை மிஞ்சி யாரும் போறதும் இல்லை. எதுவரைக்கும்? என்னுடைய மரணம் வர்ற வரையிலும். முயற்சி இருக்கணும், வாழ்க்கையில தொடரான முயற்சி இருக்கணும், அதோடு நம்பிக்கை இருக்கணும். நம்ம எல்லாம் முயற்சி செய்து எங்க போய் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எங்க ராத்திரி தூங்குறோம், நமக்கெல்லாம் தஹஜ்ஜத் கிடைக்குமா நினைக்காதீர்கள். நமக்கு எங்க ரப்புடைய நெருக்கம் கிடைக்க போது நினைக்காதீர்கள். என்னை எப்படி என் மனைவி சந்தோஷப்படுத்துவாள் நினைக்காதீர்கள். என்னை வெறுத்து கொண்டிருக்கிற என் மனைவியை கூட சந்தோஷமாக ஆக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கு மேலால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கையோடு கூடிய முயற்சி, அதில் இருக்கிற யாரையும் அல்லாஹ் தோற்றடித்த வரலாறு இல்லை. என்னால முடியுமாங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. வணக்கத்திலிருந்து வாழ்க்கை வரையிலும் முயற்சி இருக்கட்டும். என் ரப்பால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை ரொம்பவே பலமாக இருக்கட்டும். அல்லாஹ் அந்த வெற்றியை தீர்மானித்து விடுகிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ வெற்றிக்கான பல்வேறு வழிகளில் மிக முக்கியமா 3வது வழி என்னன்னா இஸ்திஆனத்தும்பாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்ட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, உதவி கேட்கணும். வாழ்க்கையில் நான் எந்த காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும், திக்ரு செய்வதா இருந்தா கூட அல்லாஹ்ட்ட நான் உதவி கேட்கணும். கல்விக்காக பயணமாகிறேன், ரப்பிட்ட உதவி கேட்கணும். வெளிநாட்டுக்கு போறோம், அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மஹாப மனிஸ்தகாரான்னாங்க. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் இந்த காரியத்தை நான் செய்யணும், நீ எனக்கு உதவி செய்ய, இதுல நல்லது நசீபாக்குன்னு கேட்டால் அவர் வாழ்க்கையில் நஷ்டம் அடைய மாட்டார். வாழ்க்கையில் நஷ்டம் இல்லை. மஹாப மனிஸ்தகாரா. எப்போ அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு, நான் எல்லா பயான்லையும் சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்காமல் ஒரு எட்டு எடுத்து வச்சது இல்லை. இன்னைக்கு இந்த புரோகிராம் கூட நடத்தணும்னு வந்தபோது ரப்பிடத்தில் 2 ரக்காத் தொழுதேன். இது ஹைரா இருந்தால் நடத்தவே, இல்லைன்னா நிறுத்தி வை. இதை நடத்தணும்லாம் கேட்கறது இல்லை. அவன்ற போய் நம்ம என்ன ஆர்டர் பண்றது? ஹைரா இருந்தால் நடத்த தௌஃபீக் செய்யலைன்னா நிறுத்தி வை. இன்றைக்கு நடக்கிறது, நான் நிறைவு பெறுகிறேன், உங்களுக்கும் இதில் நிறைவை தருவான். நோக்கம் ஒன்றுமில்லை, இஷ்டத்தில் நடக்கவில்லை, விருப்பம் நோக்கமில்லை, ரப்பு நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹுவின் தூதர் அழகாக சொல்வார்கள். அப்போ இஸ்திஆனத்து இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, உதவி தேடுறதுங்கிறதுக்கு 3 அடித்தளத்தை வச்சு தான் தேடணும். உதவி தேடுறதுக்கு நிறைய வழி இருக்குது. முக்கியமாக 3 அடிப்படையில் இந்த உதவி தேடணும். பாங்கு 8:15
8.25 பாங்க. உதவி தேடுதல் என்பது கூட 3 அடிப்படை, பல்வேறு அடிப்படைகளில் பல்வேறு வாசல்களில் 3 வச்சு உதவி தேடணும். முக்கியமாக முதல்ல அல்லாஹ் சொல்வான், குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், உதவி கேட்கிற போது எப்படி கேளுங்கிறான். நீங்க பொறுமையா மாறிட்டு உதவி கேட்காது, நீங்க பொறுமையாளர்களா இருந்துடணும். வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் படி என்ன தெரியுமா? வலிகளை தாங்கணும். வெற்றியின் முதல் படியே வலிகளை தாங்கணும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், அதையெல்லாம் தாங்கிக் கொள்கிற மனோநிலை இருக்கணும். வலிகளை தாங்கணும். நம்முடைய வலிகளை தாங்குற போது அது நம்மை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்யும். கஷ்டப்படாம வாழ்க்கையில யாரும் உயர்ந்த வரலாறுகள் இல்லை. சங்கடப்படாம யாரும் நிம்மதி பெற்ற வரலாறு இல்லை. அழகாக திருக்குரானின் வெளிச்சத்தில் ஒருவர் சொல்வார், வெற்றி அங்கே இருக்கும் என்றால் அதை போய் அடைகிற பாதைகளை அல்லாஹ் சிரமங்கள் என்ற செங்கலிகளால் போட்டிருக்கிறார். வெற்றி அங்கே இருக்கும் என்றால் வெற்றிக்கு போய் நான் சேர்றதுக்கான ஒரு பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த பாலம் சிரமம் என்ற பாலம் என்பார்கள். சிரமம் இல்லாது வெற்றி கிடையாது. அப்ப அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், என் தொழில் துறையில நல்லா இருக்கணும், உன்னுடைய நெருக்கத்தை நான் பெறணும், என் குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். உதவி கேட்கிற போது பொறுமையாளர்களாக இருந்து கேளுங்கள். அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அப்படி எல்லாம் பேசி சிரமங்களை சொல்வதை விட சிரமங்களை விட்டுட்டு 8:15 அதை தொடர்ந்து 5 நிமிஷத்தை ஜமாத் உதவி கேட்கணும். அல்லாட்ட அல்லாஹ் சொல்வான், பொறுமையாளர்களுக்கு என்ன கூலிங்கிறான், உபஷிர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே அவங்க சுப செய்தி சொல்லுங்கள்ங்கிறான். அவங்க வெற்றியாளர்கள் தாங்கிறான். பொறுமை மட்டும் இழந்துடக்கூடாது. அல்லாட்ட உதவி கேட்கக்கூடிய தலங்களில் முதல் தலமே பொறுமை தான். பொறுமை அப்படின்னா நான் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க, வஸ்தஈனு பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கன்னா நான் பொறுமையா இருக்கிறேனே, நான் பொறுமையா இருக்கட்டுமா, பொறுமையை கொண்டு உதவி தேடுறேன்னு சொல்றது இல்லை. நீ பொறுமையா ஆயிடணும். பொறுமைனா என்ன? என் துன்பத்தை கூட நான் சொல்லக்கூடாது, வழிகளை மறைக்கணும். அப்ப உதவி தேடுகிற முதல் கட்டம் பொறுமையாக என்னை மாற்றிக்கொள்ளணும். வாழ்க்கையில அல்லாஹ்விடத்தில் போய் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் வெற்றியாக்க கேட்கிற போது பொறுமையா இருந்து கேட்கணும். அல்லாஹ்ட்ட போய் நான் என்ன செய்யக்கூடாது, சீக்கிரமா கொடுத்துறேன்னு கேட்கக்கூடாது. அது காலதாமதமாகும். இப்ராஹிம் நபி கேட்ட துவா கபூல் ஆகிறதுக்கு 3000 வருஷம் தேவைப்பட்டுச்சு. 3000 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஹதரத் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல கேட்ட துவா அடுத்த நிமிஷம் நடந்துச்சு. அடுத்த நிமிஷம் நடந்துச்சு. எனக்கு வெற்றி வேணும்னு கேட்கிறாங்க. அடுத்த நிமிஷம் சயுஹுஸமுல் ஜம் வ யுவல்லூன துபுர், இந்த பெருங்கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள், பிரமுது காட்டி ஓடுவார்கள் என்று அவங்க வாயில அல்லாஹ் பேச வைத்தான். அடுத்த நிமிஷம் நடந்துச்சு. அவன் எனக்கு வெற்றி வேணும்னு கேட்கிறாங்க. அடுத்த நிமிஷம் சயுஹுஸமுல் ஜம் எனக்கு ஏதாவது தேவை, கொஞ்ச நேரம் இந்த பெருங்கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள், கிடைக்கலங்கிற போது நான் பொறுமை இழந்துட கூடாது. அந்த பொறுமை தொடர வேண்டும். அடுத்த நிமிஷம் நடந்துச்சு. அவன் எனக்கு வெற்றி வேணும்னு கேட்கிறாங்க. அடுத்த நிமிஷம் சயுஹுஸமுல் எனக்கு ஏதாவது தேவை, சுப செய்தி உபநத்துபர், இந்த பெருமையாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், கிடைக்கலங்கிற நான் பொறுமை இழந்து கேட்டது கிடைக்கும். அதான் பொறுமை தொடர வேண்டும். அடுத்த நிமிஷம் நடந்துச்சு. நான் சொல்வேன், குழந்தை இல்லை, தொடர வேண்டும். இருந்து கேளுங்கள், தொடர வேண்டும். சபுருக்கு அரபில பொருள் என்ன? ஹப்சுன் நஃப்ஸ், மனசை பதற விடக்கூடாது. இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டே அதை விட்டுட்டு நான் பொறுமை ஆயிரணும். எனக்கு சுப செய்தி உண்டு. என்ன சுப செய்தி? நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.
அடுத்து இஸ்தியானத்துக்கு ரெண்டாவது 3 வழியை மட்டும் சொல்லிக்கிட்டு நான் அடுத்த கட்டத்தை சொல்லி முடிப்பேன். இஸ்தியானத்துங்கிறது உதவி தேடல். வாழ்க்கையில் எப்பவுமே தன்னம்பிக்கையை விட இறை நம்பிக்கை இருக்கான். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லணும், முயற்சி செய்யணும். ஆனால் நான் நினைச்சா முடிச்சிருவேங்கிற கர்வம் வரக்கூடாது. என்னதான் நான் முயற்சி செய்தாலும் அல்லாட்ட கேட்டு படைச்சவன்ட்ட கேட்டு தான் பெறணுங்கிற நம்பிக்கை உண்டாக்கணும். என்னதான் முயற்சி செய்தாலும் அவனால் தவிர யாராலையும் தர முடியாது. நான் முதல் சொன்ன பாருங்க, எதுவெல்லாம் கிடைக்கணுமோ நீ தான் கொடுக்கணும். எதுவெல்லாம் கிடைத்ததோ நீ தான் கொடுத்தாய். என்ன செய்ய முடியும்? பரபரப்பான உலகத்தை சில வீதிகள் இருக்குது, சில ரோடுகள் இருக்குது, சில மிகப்பெரிய வீதிகள், அங்கெல்லாம் எப்படின்னா எப்பவும் அமைதியாக இருக்காது, எப்பவும் 24 மணி நேரம் பரபரப்பு. அந்த வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்க வைத்தான் தான். இந்த கொரோனாவின் காலத்தில் வெறிச்சோடி கிடைந்தது. பிஸியா இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நடக்கிறது அத்தனையும் அவன் ஆற்றலால் நடக்கிறது. இதுல நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது. ரெண்டாவது, அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதுக்கு இபாதத்தை கொண்டு தேடணும். உதவிக்கு முந்தி இபாதத்து இருக்கணும். ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின்கிறான். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுறோம். இதுல என்ன லிங்குங்கிறாங்க பெருமக்கள். ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின் என்ன அர்த்தம்? உன்னையே வணங்குறோம், உன்னிடத்திலே உதவி தேடுறோம். உதவி தேடுறதுக்கு முந்தி வணங்கிக்காங்கிறான். இபாதத்துக்கு பின்னால உதவி தேடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உனக்கு ஒரு பிரச்சனையா உடனே ரப்பிடத்தில் கையேந்து 2 ரக்காத் தொழுது காண்டாங்க. அப்ப தொழுதுட்டு கேள், அந்த உதவி கிடைச்சிக்கிடும். ஏதாச்சும் ஒரு 2 பேருக்கு தானம் தர்மம் பண்ணிட்டு அல்லாஹ் என் பிரச்சனையை தீர்த்து வை, பிரச்சனை தீர்ந்து போயிடும். அம்மாவுக்கு சோம் இல்லை, எங்க தாயாருக்கு சோம் இல்லாம ஆச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், அட்மிட் பண்ணணும். எங்க கொண்டு சேர்க்கணும்? எங்கேயும் கொண்டு போக முடியல. ஒரு பெரிய டாக்டரை ஊருக்கு கொண்டு வரணும். அவர் ரொம்ப பிஸியான ஆளு, இவங்களை கொண்டு வெளியில கொண்டு போக முடியல. ஒரு பெரிய டாக்டர் ஊருக்கு கொண்டு வரணும், அவர் பிஸியான ஆளு, கொண்டு வரணும், வேற வழி இல்லை. 2 ரக்காத் தொழுதுட்டு அன்னைக்கு 2 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம். கொடுத்துட்டு சொன்னேன், ரப்பே எங்களுடைய சக்தி இதான் முடியும், நான் தொழுதுட்டேன், 2 பேருக்கு தர்மம் கொடுத்துருக்கேன், ரஹ்மானே அவரை கொண்டு இங்க கொண்டு சேர்த்துரு. அசர் தொழுதுட்டு அவரை போய் பார்க்க போனோம். அதற்கு நீங்க போன் பண்ணா போதுமே, அவரே வந்துட்டார் மகரிபுக்கு. நடந்தது. முடியாததையும் முடியும் என்று ஆக்குவான் அல்லாஹ். நீ கேட்கிற உதவி வணக்கத்தை முற்படுத்தி கேட்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி கேட்கிறோம். நீ கேட்பதற்கு முன்னால் அவனை வணங்கிவிட்டு கேள். வணக்கம் என்பது தொழுகையாகலாம், அது தர்மமாகலாம், 4 பேருக்கு நலவு செய்வதாக இருக்கலாம், ஒரு நோன்பாக இருக்கலாம். வணக்கத்திற்கு பின்னால் கேட்கிற உதவி சக்தி வாய்ந்தது. எப்போமாவது டாக்டரை போய் பார்க்க போகணும்னா டாக்டர் முதல்ல போய் பார்க்க போகிறது இல்லை. முதல் விஷயம், ஒரு பேருக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்றது, கொடுத்துட்டு தான் டாக்டர் போகிறார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய நோயாளிகளை, பெருமானா சொன்ன ஹதீஸ், உங்களுடைய நோயாளிகளை தர்மத்தை கொண்டு மருத்துவம் செய்யுங்கள். தாவு மரதாக்கும் பிஸ்ஸதகா, தாவு மரதாக்கும் பிஸ்ஸதகா. உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை தர்மத்தை கொண்டு செய்யுங்கள். அப்படின்னா ஊசி போடக்கூடாதா, டாக்டர்கிட்ட கொண்டு காட்டக்கூடாதா, எல்லாம் செய்யுங்க. தர்மத்தை கொண்டு முதலிலே சிகிச்சை செய்யுங்கள். அவங்களுக்கு சோம் இல்லையா, உடனே 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு ஏழைக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. அவன் கையேந்துவான், ரப்பை இவரை நல்லாக்கி வச்சிருப்பான். இவர் டாக்டர்கிட்ட போனாலும் ஷிஃபாவாயிடுவார். உங்களின் நோயாளிகளை தர்மத்தை கொண்டு மருத்துவம் செய்யுங்கள். அப்போ டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லவில்லை, மருத்துவம் செய்யக்கூடாது என்று சொல்வதில்லை. மாமின் தாயின் இல்லாலஹு தவா. எந்த நோய்க்கும் மருந்தை படைச்சிட்டு தான் எல்லாம் நோயே படைச்சானா. எந்த நோயா இருக்கட்டும், மருந்தை படைச்சிட்டு தான் நோயை படைச்சிருக்கான். இன்னைக்கு மருந்து இல்லாத நோயே இல்லை. இன்னைக்கு சில நோய்களுக்கு மருந்து இல்லைங்கிறாங்களே, மருந்து இருக்குது, நம்ம கண்டுபிடி போய் சேரல, நம்ம கண்டுபிடி போய் சேரல. எனவே அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க வேண்டும். என் வாழ்க்கையின் அத்தனை தளத்திலும் நான் வெற்றி பெறுவதற்கு, என் பொருளாதாரத்தில் வெற்றி பெறுவதற்கு, என் தொழிலிலே வெற்றி பெறுவதற்கு, என் மனைவி வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு, என் இல்லறத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு, என்னுடைய சமூக வாழ்க்கையிலே நான் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்ட்ட போய் கேட்கணும். அப்பே இதில் எனக்கு வெற்றியை கொடுண்டு. ஆனால் வணக்கத்தை முற்படுத்தி விட்டு கேளுங்கள்.
மூணாவது ஒரு செய்தி எழுதுவாங்க, இஸ்தஈனு பிகித்மானின் நிஅமுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமாக சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிற போது எப்படி உதவி தேடுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறைச்சி தேடுங்கன்னாங்க. நியாமத்தை கூட மறைச்சிருங்கிறாங்க. உன்னை ஏதாவது இருந்தால் அதை காட்டாது. ஏன்னா நியாமத்தை மறைச்சு அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தொழிலை துவங்குறோம் அப்படின்னா, நீ முன்னக்கூடியே போய் இந்த மாதிரிலாம் நான் செய்ய போறேன்னா அந்த லின்னாமத்தி ஹசூதுன்னாங்க பெருமானார். அந்த நியாமத்தின் பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்க பொறாமை உன்னை செயல்பட விடாம கூட தடுத்துருவாங்க. சில விஷயத்தை மறைக்கணும், துன்பங்களை மறைக்கணும், கஷ்டங்களை மறைக்கணும், வழிகளை மறைக்கணும், மறக்கணும். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு வழிகள் தாங்கி ஆகணும், துன்பங்களை சந்தித்தே ஆகணும். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பங்களுக்குள்ளால் இன்பம் இருக்கிறது. அல்லாஹ் துன்பங்களுக்குள்ளால் இன்பம் இருக்கிறது. அப்ப இன்பத்தை நீ உள்ள போய் தான் எடுக்கணும், துன்பத்துக்குள்ள நுழைஞ்சுதான் இன்பத்தை எடுக்கணும். அப்ப வழிகளை தாங்கி ஆகணும், சிரமங்களை தாங்கி ஆகணும். சிரமங்களை தாங்குகிற போது வெளியிலே சொல்லாதே, மறைச்சிருங்கிறான். கித்மான், இஸ்தஈனு பில் கித்மான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறைத்து உதவி தேடுங்கள். அப்போ வாழ்க்கையில துன்பங்கள் சோதனைகளை மறைக்க வேண்டிய கட்டத்திலும் நாம் இருக்க வேண்டும் என்பதை மறந்துடாதீர்கள். அப்போ சில நேரங்களில் கஷ்டங்களை எல்லாம் நினைச்சு நம்ம இன்னும் பலகீனமாயிடுவோம். கஷ்டங்களை நினைச்சோம்னா பலகீனமாயிடுவோம். கொஞ்சம் இதுல கடைசியான ஒரு விஷயத்தை நான் சொல்வேன். கடந்து வந்த பாதைகளையும் நம்முடைய பாதைகளை வெற்றி பெறுகிற வழிகளில் கடந்து போன மனிதர்களை மறக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நீ கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. நான் திரும்பி பார்த்த நம்ம வாழ்க்கையில நம்ம வந்த பாதைகளில் நிறைய கரடு முரடுகள் இருக்கிறது, நிறைய முற்கள் இருக்கிறது, கண்ணாடி துண்டுகள் இருக்கிறது. நம்ம கடந்து வந்த பாதைகள் 1000 சிரமங்களை தாண்டி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கையிலே பட்ட சிரமங்கள், குடும்ப வாழ்க்கையிலே வந்த சிரமங்கள், வியாபாரத்திலே வந்த சிரமங்கள், கல்வி காலத்தில் சந்தித்த சிரமங்கள், ஆக வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தலை நிமிர்ந்தோம் என்றால் 1000 சிரமங்களை தாண்டி வந்திருக்கிறோம். அந்த சிரமங்களை ஒருக்க பார்க்கணுமே தவிர அந்த சிரமங்கள் நம்மளை உயர்த்தணும். இன்னும் சிரமம் ஆயிடுமான்னு நினைச்சு கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்து வந்த மனிதர்களையும் பாருங்கள்ங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றோம். அதனால தான் சொன்னாங்க, நல்ல நட்பை உண்டாக்கிங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம கூட இருக்கிறவன் சோம்பேறியா இருந்தால் நம்மளே எழுந்திருக்க விட மாட்டான். அதனால 5 பேரோட நட்பு வைக்க கூடாதுன்னு எழுதுறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக். அதுல ஒருத்தர் கஸ்லான்னாங்க, சோம்பேறிகளோடு நட்பு வைக்காதேன்னாங்க. சோம்பேறியோடு நட்பு வச்சேன்னா ஒன்னும் வீழ்த்திடுவான், நீ செயல்பட முடியாது, இயங்க முடியாது. இங்கே கடந்து வந்த வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அடுத்து இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அந்த பாதையில போய் யாரெல்லாம் உயர்ந்தாங்களோ, அல்லாஹ்வை அடைஞ்சவங்களை பார்த்துட்டோம்னா அவங்க அந்த பாதையை நம்ம பின்தொடரணும். பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க சரியான ஹலாலான வழியில அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அல்லாஹ் சொல்லுவான், வஸ்அலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்ப வாழ்க்கையில தொழில் துவக்கிறோமா, ஒண்ணுமே தெரியாம துவக்க கூடாது, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும், அது சார்ந்த விளக்கத்தை பெறணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரசியல் விஷயத்துல சில விளக்கங்கள் தெரியலன்னா ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டு கேட்பாங்க. இது ஒண்ணு நம்முடைய கௌரவத்தை ஒண்ணு பாதிச்சிடாது, மற்றவங்கள்ட்ட கேட்கறதுல ஒன்றும் கௌரவம் போயிடாது. எனவே அருமையானவர்களே, ஒரு நல்ல காலம் நம்மை சந்திக்க இருக்கிறது. புதிய ஆண்டை நோக்கி பயணிக்கிறோம். வாழ்க்கையில் எப்போதும் 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டையும் ரொம்ப கவனத்தோடு வைக்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை மொத்தத்திலும் ரசிப்போடு வாழ பழகணும். ரசனை இல்லாத வாழ்க்கை வேண்டாம். அழுத்து போய் வாழாதீர்கள். என்ன வாழ்க்கை, என்ன சந்தித்து விட்டேன், என்ன கஷ்டம், எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், அலுப்பு வேண்டாம். வாழ்க்கையை ரசித்து பாருங்கள், ருசித்து வாழுங்கள். நீங்கள் ரசிக்கிற போதெல்லாம் உங்களை பார்த்து அல்லாஹ்வும் ரசிக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் உடைந்து போவதோ நொடிந்து போவதோ விரும்பவே இல்லை அல்லாஹ்வும் ரசூலும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எல்லா இடத்திலும் நின்றும் வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எல்லா இடத்திலும் உங்களுடைய மொத்த வெற்றியும் அங்கே இருக்கிறது. ஒமயுத்தஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட வெற்றி அங்கே இருக்கிறது. இன்னொன்று கடைசியாக சொல்வேன், வாழ்க்கை தளத்தில் சந்திக்கிற யாரையும் எதிரியாக்கி விடாதீர்கள். அனைத்து மதத்தவர்களோடும் அன்பு காட்டுங்கள், அனைத்து குடும்பத்தார்களோடும் அன்பு காட்டுங்கள், சகோதரர்களோடு அன்பு காட்டுங்கள், மக்களை நேசித்து பழகுங்கள். எல்லோராலும் நீங்கள் நேசிக்க
மன்னிக்கப்படுவீர்கள். மக்களுக்கு உதவி காட்டுங்கள், உங்கள் மீது உதவி காட்டுபவர்களை அவன் உருவாக்குவான். மக்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், உங்களை மகிழ்ச்சிப்படுத்துபவரை உருவாக்குவான். பல பேர்களின் மகிழ்ச்சியில் உங்கள் வெற்றி மறைந்திருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கை பாதையில் யாரையும் எதிரியாக பகைமையாக ஆக்கிவிடாமலும் மற்றவர்களின் திருப்தியை சம்பாதிப்பவர்களாகவும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி தேடி எடுப்பவர்களாகவும் நாம் வாழ்கிற போதெல்லாம் இறைவனுக்கு முன்னாலும் வெற்றி பெறுகிறோம், மக்களுக்கு முன்னாலும் வெற்றி பெறுகிறோம், தனி வாழ்க்கையிலும் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறோம், மறைந்த பின்னாலும் மண்ணில் போற்றப்படுகிறோம். அந்த வாழ்க்கையை படைத்தவன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலும் நம்மை உயர்த்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது